யாரும் பார்க்காத இடத்திலும் ஒரு கனவு பிறக்கிறது. அந்த ஒரு கனவு, அந்த ஒரு சிந்தனை ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றிவிட முடியுமா? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வெறும் 2000 ஸ்டார்ட் அப்கள் இருந்தன. திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலம் இன்று 9000 கடந்துள்ளது இந்த எண்ணிக்கை. இது வெறும் மாற்றம் அல்ல, ஒவ்வொருவரின் கனவுகளையும் நனவாக்கும் ஒரு தலைமுறை சந்திப்பு. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்காக திட்டம். இதன் மூலம் இளைஞர்கள் தொழில் தொடங்க 267 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கென்றே இந்தியாவில் முதல் முறையாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 2136 பயனாளிகள், அவற்றுள் 1303 பேருக்கு 159.76 கோடி ரூபாய் மானியம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்த 288 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு 33.09 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்று பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப்கள் அதிகம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதில் சென்னை இந்தியாவின் முன்னணி 3 நகரங்களில் ஒன்று. கலைஞர் கைவினை திட்டம் மூலம் 8951 பயனாளிகளுக்கு 170 கோடி ரூபாய் கடன், ரூபாய் 34 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சுயதொழில் செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வலிமையான ஆதரவை தந்துள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிய திறமைகள் கண்டறியப்பட்டு உடனடி முதலீடு வழங்கப்படுகிறது. இந்த முன்னெடுப்பால் சிறிய ஊரின் கனவுகள் உலக மேடையில் பறக்க தொடங்கி இருக்கின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொழிற்சாலைகளை மட்டும் உருவாக்கவில்லை, தொழில் முனைவோரை உருவாக்கியுள்ளார். அவர் வளர்ச்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கவில்லை, அதை செய்து காட்டியுள்ளார். தமிழ்நாடு எதிர்காலத்துக்காக காத்திருக்கவில்லை, அதை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தைரியமாக கனவு காணுங்கள், தடையின்றி அதை நிறைவேற்றுங்கள், உருவாக்குங்கள். என்று உங்களுடன் தமிழ்நாடு அரசு, என்று உங்களுடன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.